வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்துன்றத விட நேற்று நைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள் வந்து அண்ணாமலையை வந்து சும்மா கிளின்னு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஏன்னா இடுப்பை கிள்ளிக்கிட்டே வந்து அரசியல் பண்ணுவாரா, அங்கே வந்து சினிமாவில் வந்து சரக்கடிப்பார், இங்கே வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறாரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பதிலடியாக நிறைய விஷயங்களை வந்து புரட்டி போட்டாங்க. இன்றைக்கி வந்து பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, ட்விட்டரே வந்து கிட்டத்தட்ட ஒரு பயங்கர ஒரு அதகலமாக இருக்குது, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கு டிவிகே தொண்டர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அதை தொடர்ந்து பொதுமக்களோட கருத்துக்கள் இருக்குல்ல, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அவங்க சைட்லேருந்து நிறைய போராட்டங்கள் வந்து பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து எல்லாத்தையும் அவங்கவுங்க ஹவுஸ்லேயே வந்து ஹோம்ஒர்க்ஸ் பண்ணி அவங்கள வெளியே விடாமல் வச்சுருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் அவங்க கூட்டம் போடப்பட்டதோ அங்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி எல்லாம் பண்ணி அவங்கள வந்து பொதுவாக பிடிச்சா வந்து ஈவினிங் 6 மணிக்கெலாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நேற்று அதுவுமே வந்து 7 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதனால் அதுக்கு வந்து பிஜேபியை சேர்ந்த நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இது வேணுமே செஞ்சாங்க அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பேசினார். பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, தாவேகா விஜய் அவர்கள் வந்து என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாரா, அவர் வீட்டில் இருந்துகிட்டே அரசியல் பண்ணுறாரா, எதாக இருந்தாலும் களத்துக்கு வரணும், அவருக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி, 30 வயசில் அவர் எங்கே போயிருந்தார், 50 வயசு இதில் தான் வந்து அரசியலுக்கு வரணுமா, இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர், சும்மா அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, புசி ஆனந்த் விசி ஆனந்தன்னு வச்சுக்கிட்டு இது பண்ணி இருக்கக்கூடாது, அங்கே வந்து ஹீரோயினோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பார், இங்கே வந்து எல்லா இதெல்லாம் பேசுவாரா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கொந்தளித்து பேசினார். வழக்கமாக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணுங்கன்னா, ஆமாம் மரியாதை ரொம்ப முக்கியம், மரியாதையாக பேசணும், நாங்கள் மரியாதை இல்லாமல் பேசுகிறோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுவார். பட் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசுனது சரியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதே மாதிரி அதை தொடர்ந்து அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். என்ன அப்படின்னா, இனி வந்து நாங்கள் வந்து காவல்துறைக்கு கட்டுப்பட மாட்டோம், காவல்துறை வந்து எங்களை மதிக்கலை, அதனால் இன்னையிலேருந்து ஒரு காவல்துறையினர் கூட தூங்கக்கூடாது, நான் வந்து பிஜேபி தொண்டர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இனிமேல் வந்து காவல்துறையினர் யாரும் தூங்கவே கூடாது நீங்கள் கொடுக்குற தொல்லையில் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சாதாரணமான மனிதர் இல்லை, அவர் வந்து ஒரு IPS படித்தவர். அப்படின்னும் போது சட்டம் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கும்போது இன்றைக்கி அவர் வந்து ஒரு மாநில கட்சி தலைவர் அப்படின்னும் போது அந்த தலைவருக்கான பொறுப்பும் இருக்கணும், ஒரு IPSக்கான அறிவும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து எப்படி சொல்லலாம், காவல்துறையினர் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, சட்டத்தை மீறி செயல்படுறாங்கன்னா நீங்கள் அந்த காவல்துறையினர் மீது வழக்கு போடுங்க, அவ்வளோ பிஜேபியினர் வந்து இருக்கீங்க, நீங்கள் உங்களோட சார்ந்து வந்து வழக்கு போடுங்க, சட்டப்படி அதை எப்படி எதிர்கொள்ளுமோ அதை தான் எதிர்கொள்ளுமே தவிர இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி வந்து இனிமேல் ஒரு காவல்துறையினர் கூட தூங்கக்கூடாது, நான் தொண்டர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்னு இது வந்து ஒரு ரவுடித்தனமான பேச்சாக இருக்குது அப்படின்னு மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு படித்த மனிதர் இன்றைக்கி ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கார் அப்படின்னும் போது அதை வந்து பேசும்போது பார்த்து பேசணும் இல்லையா, தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி அப்படின்னும் போது நீங்களே இப்படி வந்து ஒரு அராஜகமாக ஒரு வன்முறை, அதாவது ஒரு காவல்துறையினர் தூங்கக்கூடாது அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்யும், இதனால் பாதிக்கப்படுறது காவல்துறையினரா மக்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஊர்வலம் போனாலும் அதனால் பாதிக்கப்பட போகிறது அந்த வழியாக போகிற மக்கள் தான், நீ என்ன பண்ணாலும் அதில் வந்து பாதிக்கப்பட போகிறது என்னவோ மக்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி இவர் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா காவல்துறையினர் வந்து இவங்க வேலையவே பார்த்துட்டு தான் அப்போ மற்ற கேஸெல்லாம் அவங்க பார்க்க வேண்டாமா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர்களோட தொழில் வந்து நடிப்பு அப்படின்னும் போது
எப்படி உருவக்கேலி ஒரு தவறோ அதே மாதிரி ஒரு தொழில் ரீதியாக அவரை வந்து தாக்குறது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஏன் அண்ணாமலை அவர்கள் வந்து படம் நடிக்கலையா? தமிழில் தான் அவர் படம் நடிக்கலைங்க, அவரும் படம் நடிச்சிருக்காரு. திருமாவளவன் அவர் ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சினிமாவிலேருந்து அரசியல் திருமாவளவன் அவர்கள் வந்து படம் நடிக்கலையா? அவரும் நடித்தார். அவங்க நடித்ததெல்லாம் செல்ஃப் எடுக்கல, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அப்படிங்கும்போது விஜய் அவர்களுக்கு நடிப்பு அப்படிங்கிறது ஒரு தொழில். அப்படிங்கும்போது ஹீரோயினை இடுப்பை கிள்ளிட்டு வந்து இங்கே வந்து பாடுவார்னா அது அவரோட தொழில். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாரா அப்படின்னா அவருக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அதாவது இவ்வளோ காலம் வந்து அவர் சினிமாவில் இருந்துட்டார். ஒரு சிலர்கிட்ட வந்து அவர் ஆல்ரெடி சைன் பண்ணதுனால அவங்களுக்கான வாழ்வாதாரம் வந்து அதில் இருக்குது. அப்படின்னும் போது அவங்களுக்கான விஷயங்கள்லாம் அவர் செஞ்சு கொடுத்து தான் வரணும். ஏன்னா வாக்கு ரொம்ப முக்கியம். வாக்கு அது மக்களோட வாக்காக இருந்தாலும் சரி என்ன இல்லை கொடுக்குற வாக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் வந்து கொடுக்குற வாக்கை வந்து நிறைவேற்றுறதில்ல. ஆனால் பட் அவர் அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த சைன் பண்ண படங்களுக்கு நடிச்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்ததுனால அதை முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் வந்து செஞ்சு முடிச்சுட்டு இருக்காரு. முடிச்சுட்டு கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வர போகிறாரு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்ணுறாரா அப்படின்னா வருவார். அவர் வரும்போது வருவார். உங்களுக்கு அதுக்குள்ளே ஏன் வந்து இவ்வளோ ஒரு அவசரம்? நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா கொரோனாவிலேருந்து நம்ம புயல் சீற்றங்கள்லேருந்து எல்லா நேரங்கள்லையுமே வந்து தளபதி அவர்கள் வாரி வாரி லட்சங்களை அள்ளி கொடுத்துருக்காரு எல்லா டைம்லையும். அவருக்கு அரசியல் தெரியாதா? நீங்கள் தான் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அண்ணாமலை அவர்களே. அவர் வந்து பல ஆண்டுகளாக இதுக்காக தயாராகிட்டு இருக்காரு. அவர் சரியான நேரத்துக்காக காத்து இருந்தார். இப்போது அந்த நேரத்துக்கு வர்றாரு. இவர் வந்து கேட்குறாரு 30 வயசில் விஜய் எங்கே போயிருந்தார் அப்படின்னு. 30 வயசில் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அண்ணாமலை அவர்களே? நீங்கள் அப்படியே ஸ்கூல் காலேஜ் முடிச்சு நேராக அரசியலுக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் எதுக்கு ஐபிஎஸ் போனீங்க? எதுக்கு ஐபிஎஸ் படிச்சிங்க? சரி ஐபிஎஸ் படிச்சிங்க, படித்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட வேண்டியதானே அரசியலுக்கு. அப்புறம் எதுக்கு வேலைக்கு போனீங்க? உங்களோட சம்பாத்தியம் அது உங்களோட தொழில் அப்படி நீங்கள் போனீங்க. அது மாதிரி அவருக்கு வந்து சினிமா ஒரு தொழில். அதனால வந்து அவர் அதுக்கு வந்து போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறார் அதில் வந்து இடுப்பை கிள்ளிட்டு இங்கே வந்து இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க. அவர் சம்பாதிக்கிறதுக்காக போனார், சம்பாரிச்செல்லாம் முடிச்சுவிட்டு இப்போ வராரு அப்படின்னா நீங்களும் தான் வந்து எதுக்கு போனீங்க? அதாவது அவர் ஒரு தொழில் செய்கிறாரு. அந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக போனார் அப்படின்னா நீங்கள் ஐபிஎஸ் வேலைக்கு எதுக்கு போனீங்க? மக்களுக்கு சேவை செய்யலாம்னா சரி, அங்கேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது. அப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க. ஐபிஎஸ்ஸை விட அரசியலில் நிறையா மக்களுக்கு நல்லா செய்ய முடியும்னா சரி வந்ததான் வந்தீங்க. நீங்களாக வந்து ஒரு தனியாக கட்சி ஆரம்பித்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு உங்கள் கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு சொல்லி நீங்கள் மக்களை நல்லா வாழ வச்சுருக்கலாமே. ஆல்ரெடி நீங்கள் இருந்த கட்சியில் வந்து ஏறி சீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் வந்து ஏன் 30 வயசில் வரல இப்போ வந்தார் அப்படின்னா 30 வயசில் அவர் வரணும்னா 30 வயசில் அவரால் இவ்வளோ பெரிய கட்சியை வந்து கட்டமைச்சிருக்க முடியாது. அதற்கான காலங்கள் முக்கியமாக ஃபினான்ஸ் அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவர் வந்து அரசியல்வாதிகளோட வாரிசு இல்லை. ஏற்கனவே கோடி கோடியாக கொள்ளையடித்து சேர்த்து வச்சுருக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் தான். நினச்சா 1000 கோடி 2000 கோடி கொள்ளையடிக்கக்கூடிய அரசியல்வாதியோட பையனோ இல்லை அது மாதிரி வந்த கட்சியிலையோ வந்து போய் பூரலை தலைமையில் இருந்து பணம் கொடுக்கறதுக்கு. ஸோ அவரோட சொந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் செஞ்சு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. இப்போ அவருக்கு அது சரியான நேரமாக தோணி இருக்கு, வந்திருக்காரு. நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்த கட்சியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் 30 வயசில் வரலாம், 35 வயசில் வரலாம், 40 வயசில் வரலாம். ஏன்னா நீங்கள் 10ஓட 11 போய் நிற்க போகிறாள். ஆனால் அவர் வந்து அப்படி இல்லை. தனி ஒரு பெரும்பான்மையாக ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அவரும் தனியாக சோலோவாக ஒரு கட்சியை உருவாக்கி வந்திருக்காரு. அதுக்கு அந்த டைம் எடுக்கும் அண்ணாமலை அவர்களே. படித்தவங்களுக்கு வந்து இது கூட தெரியலன்னா வந்து எப்படி? இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்தோன்னே வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருவார், ஊழல் இல்லாமல் அது இல்லாமல் அப்படியே தூய ஆட்சி நடக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல வரல. இனி அப்படி ஒரு ஆட்சியை யாராலையும் கொடுக்க முடியாது. அது வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாரு, எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறாரு அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். ஸோ மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்க இந்த கட்சிகளுக்கு மாற்றா ஒரு கட்சியை கொண்டு வருவோம் புதுசாக, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான்
மக்களோட எல்லா எண்ணமும் இருக்குது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு கொடுத்து அவர் வந்து செய்கிறாரா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம். செய்யலைன்னா அப்புறம் அவரையும் வந்து இப்போ எப்படி வந்து மற்ற கட்சிகளை வந்து கிழிக்கிறாங்களோ அது மாதிரி அவரையும் கண்டிப்பாக கிழிப்பாங்கண்ணா. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இன்னொன்னையும் கேட்கலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு தரும்போது ஏன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா பிஜேபிக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஏன் இங்கே வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஜெயிச்சிருக்கக்கூடிய வட மாநிலங்களில் பாஜக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் நீங்கள் என்ன கிழிக்கிறீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கிளியை இங்கேயும் வந்து கிழிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் தமிழ்நாட்டுக்குள் தாமரை மலராமலே இருக்குது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து இந்த அடுத்ததாக என்ன, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, நிறைய பாலியல் குற்றங்கள், இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து பேசியிருக்காரு. திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது. திமுக ஆட்சியில் நல்ல அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தண்டனைகள் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அது பத்தாது, இன்னும் அதை அதிகப்படுத்தணும், அரசு இன்னும் இதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இது நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் திமுகலையாவது வந்து யாரோ ஒரு சிலர் கட்சியை சேர்ந்த அடிமட்ட தொண்டர்கள் யாராவது செய்கிறாங்க, இல்லை பொதுமக்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவங்க செய்கிறாங்க. ஆனால் உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கவங்க தான் மெயினாக அந்த வேலையவே செய்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? கேடி ராகவன் அவர்கள், அதை தொடர்ந்து அந்த டைமில் நிறையா நடந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் விழுப்புரத்தில் நடந்துச்சு. நிறையா இடத்துல உங்கள் கட்சியினர் தான் பாலியல் குற்றங்களை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னொரு கட்சியை வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குது, நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. நீங்கள் முதல்ல உங்கள் கட்சியை திருத்துங்க. உங்கள் கட்சியை ஆளுகின்ற மாநிலங்களில் வந்து பாலியல் குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக்கோங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வழங்க. எத்தனை இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிறாங்க வட மாநிலத்தில். நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி சிறப்பாக எப்படி செஞ்சு காமிங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே தெரியும். தமிழ்நாட்டுக்கு அது தெரிய வரும்போது அப்படி ஒரு ஆட்சி இங்கே தேவை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உட்கார வைப்பாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு பதிவில் மிக முக்கியமாக சொல்ல வரோம். ஓகே நண்பர்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நீங்கள் விஜய் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு படித்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பேசுனது சரியா? சட்டம் படித்தவர் சட்டத்தை கையில் எடுக்கும் வகையில், தொண்டர்களை தூண்டிவிடும் வகையில் பேசியது சரியா? அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி.